அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனப்பற்று, இனவெறி என்றால் என்ன? இனப்பற்று, தான் சார்ந்த சமூகம் நல்ல முறையில் வாழணும், நம்முடைய கொள்கை மற்றவர்களுக்கு போய் பயன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்ப இனவெறினா என்ன? தான் சமூகம் மட்டும் வாழணும், தன் சமூகம் மட்டும் உயரணும், வேற யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்க கூடாது, இது இனவெறி. அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பிற மதத்தினுடைய எந்த கடவுளையும் திட்டாதீர்கள். ஏதாவது இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள், அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு அவர்கள் சார்ந்த மதத்தையே விமர்சனம் செய்யாதீர்கள். அந்த மதத்தில் உள்ள புராணங்கள், அங்குள்ள வேதங்களை பற்றி திட்டுவது, இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். நீங்க அவர்களுடைய கடவுளை திட்டினீர்கள் என்றால் அவர்கள் பதிலுக்கு அல்லாஹ்வை திட்டுவார்கள். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, பிற மத கடவுளை திட்டாதீர்கள், அதற்கான மறுமையில் தீர்ப்பு வழங்குவது நான். உங்களுக்கு மத்தியில் கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். லக்கும் தீனுக்கும் வலியதீன். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு. முடிந்து விட்டது விஷயம். இதற்கான தீர்ப்பை அல்லாஹ் வழங்குவான். எனவே வாழக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல சமய மக்களிடத்தில் அன்பாகவும் பண்பாகவும் வழங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.